ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் நம்மானுடைய சமூகத்தில் கர்த்தரை தேடக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை ஆண்டவர் தந்தமைக்காய் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களோடு அவனுடைய சமூகத்தை நோக்கி ஸ்தோத்திரிக்க, துதிக்க, ஜெபிக்க இணைந்திருக்கிற அனைவரையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்துகிறேன். நிறைவான நன்மையை தந்து கர்த்தருடைய வாழ்க்கையை கர்த்தர் மேன்மைப்படுத்துவாராக. ஒரு பாடலை பாடி நம்மானுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மையின் செயல்களை உணர்ந்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உமையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. வல்லவான ஞான வினோதா, துதியே துதியே துதித்திடுவே. வல்லவான ஞான வினோதா, துதியே துதியே துதித்திடுவே. எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லைகள் யாவும் தொலைத்தீரே. எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லைகள் யாவும் தொலைத்தீரே. அல்லல் யாவும் மறுத்தீரே, அல்லல் யாவும் அறுத்தீரே. அலைந்த என்னையும் மீட்டீரே. ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவே. நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவே. அம்புவியாவும் படைத்தீரே, அம்பரா உந்தன் வாக்காலே. அம்புவியாவும் படைத்தீரே, அம்பரா உந்தன் வாக்காலே. எம்பரை எல்லாம் ஈந்தீரே, எம்பரை எல்லாம் ஈந்தீரே. நம்பினோர் குந்தன் தயவாலே. ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. கண்ணின் மணி போல் காத்தீரே, எம்மை துதியே துதியே துதித்திடுவே. கண்ணின் மணி போல் காத்தீரே, எம்மை துதியே துதியே துதித்திடுவே. அண்ணலே உந்தன் அருளாலே, அடியாரை கண் பார்த்தீரே. அண்ணலே உந்தன் அருளாலே, அடியாரை கண் பார்த்தீரே. மன்னாயமக்கும் நீதானே, மன்னாயமக்கும் நீதானே. என்னாலும் எங்கள் துணை நீரே. ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. தீயோ நம்புகள் தாக்காதே, எம்மை துதியே துதியே துதித்திடுவே. தீயோ நம்புகள் தாக்காதே, எம்மை துதியே துதியே துதித்திடுவே.
தேவா நீர் உந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தேவா உந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தீதணுகாது மறைவினிலே, தீதணுகாது மறைவினிலே தேடியும் அடிமை தங்கிடுவேன். ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவேன். அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவேன். அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அல்லும் பகலும் நித்தியமாய், அல்லும் பகலும் நித்தியமாய் அன்பே உமையே துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஆமென். ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஹல்லேலூயா. We praise you Jesus. அப்பா எங்களை கர்த்தர் எம்மட்டுமாய் பாதுகாத்தீரே, எம்மட்டுமாய் எங்களுடைய வாழ்வுக்கு போதுமானவராய் கூட இருந்தீரே. நீ சரி எல்லா நன்மையின் செயலுக்காக ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா அப்படியே சமூகத்தில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மையின் செயலுக்காக நீர் எங்கள் மேல் கர்த்தர் கண்ணோக்கமாய் இருந்தபடியினாலே எங்களுடைய வாழ்வுக்கு வேண்டிய நன்மையான காரியங்களை கர்த்தர் பரத்தில் தேவன் ஆண்டவரை நீர் நிறைவேற்றினபடினாலே, விளங்க பண்ணபடினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வியாதியிலிருந்து ஆண்டவரே, துன்பமான சூழ்நிலையிலிருந்து, கஷ்டமான நிலைகளிலிருந்து எங்களை தப்புவித்த தேவனே, எங்களை அற்புதமாய் பாதுகாத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தின் மக்கள் மேல் ஆண்டவரை மீண்டுமாய் பாதுகாப்பை கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்தும் கர்த்தர் நடுவிலே நீர் பிரசன்னமாயிருப்பீராக, நீர் மகிமைப்படுவீராக. எங்கள் விண்ணப்பங்களுக்கு தேவன் பதில் கொடுப்பதற்காய் கூடி நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். இந்த காலை நேரத்திலும் ஆண்டவர் மத்தியிலே பிரசன்னமாயிருந்து நம்ம மேலான நன்மைகளை பரத்திலிருந்து விளங்க பண்ணுவாராக. இந்த நாளிலும் ஒரு வேத பகுதியை நாம் தியானித்துக் கொள்ளும்படியாக வேதாகமத்திலே சங்கீதம் 130 5வது வசனத்தை நாம் வாசிக்க நாம் ஆயத்தப்படுவோமாக. நம்முடைய வேதாகமத்தில் சங்கீதம் 130 5வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். இவ்வுலகத்திலே மனிதர்கள் அநேக நேரங்களிலே விதவிதமான காரியங்களை குறித்து பலருடைய வார்த்தையை நம்பிக்கையோடு அவர்கள் சொன்ன வார்த்தைக்காக அது நிறைவேறும் என்பதை எதிர்பார்த்து காத்திருப்பது உண்டு. ஆனால் மனுஷனுடைய வார்த்தையை எதிர்பார்த்து நம்பிக்கையோடு காத்திருக்கிற அநேக காரியங்கள் பல நேரங்களிலே நிறைவேறுவதில்லை. பல நேரங்களிலும் நமது வாழ்க்கையில் ஏமாற்றத்தை கொண்டு வருவது உண்டு. ஆனால் இங்கு தேவ மனுஷன் சொல்லும்போது இவ்விதமாக சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். அவருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை அவர் நிறைவேற்றுவார். ஆக அது நிறைவேறும் என்பதை நான் அறிந்து நான் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறேன்.
தாவீது என்ற தேவ மனுஷன் சொல்லும்போது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி ஒரு வேத வசனத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ ஆண்டவர் எனக்காக யாவற்றையும் செய்வார், அவர் நிறைவேற்றுவார். சில நேரங்கள் கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுவதற்கு காலங்கள் நேரங்கள் ஒருவேளை எடுக்கலாம். ஆனால் தேவன் குறித்த நேரத்திலே அவன் நமக்கு சொன்னதை நிறைவேற்றுவதிலே அவர் உண்மை உள்ளவராயிருப்பார். கரங்களை வைத்து சொல்லுவோமே ஹல்லேலூயா. தேவன் நமக்கு சொன்னதை நிறைவேற்றுவதிலே அவர் உண்மை உள்ளவராயிருப்பார். ஆகவேதான் இந்த தேவ மனுஷன் இவ்விதமாய் சொல்லுகிறார், நான் ஆண்டவருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். வேதத்திலே தேவனுடைய வார்த்தையை கேட்டவர்கள் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் என்று சொல்லி காத்திருந்தவர்கள் அநேகர் உண்டு. அநேகர் தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருந்தார்கள். தேவனுடைய வார்த்தையை காத்திருந்தபடியினாலே அது உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறினதும் உண்டு. தேவனுக்காய் காத்திருப்பது என்பது ஒருபோதும் அது வெறுமையாய் போவதில்லை. ஆமென். இன்னும் வேத வசனத்தில் நான் வாசிக்கும் போது கர்த்தருடைய ரட்சிப்புக்காய் காத்திருப்பது நல்லது என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் நான் காத்திருக்கிறது என் வாழ்க்கையிலே அது நன்மையாய் மாறும், அது நல்லதாக நிறைவேறும் என்று சொல்லி நாம் வேதத்திலே முற்பிதாக்கள் அல்லது தேவனுடைய மனிதர்கள் தேவனை நம்பி இருப்பதை சொல்லியிருக்கிற காரியங்களை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கிறோம். வேதத்திலே எசேக்கியா என்ற ஒரு தேவ மனுஷன் ஒரு ராஜ மேன்மையிலே தேசத்தை ஆளுகை செய்கிற ஒரு தேவ மனிதனாய் வாழ்ந்ததை குறித்து நாம் வேதாகமத்தில் நாம் பார்க்க முடியும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை நாம் வாசிக்க ஆயத்தப்படுவோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதனுடைய 36ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கும் போது, கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்கள் போதனையை செய்ய எசேக்கியாவுக்கு செவிகொடாதிருங்கள். ஜாதிகளுடைய தேவர்கள் யாராவது தங்கள் தேசத்தை அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்தது உண்டோ என்று சொல்லி ஒரு சவால் விடுகிற நிலையிலே அங்கு எசேக்கியாவோடு ஜனங்களும் கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருந்த ஒரு நிலைமையை குறித்து நான் படிக்க முடியும். நான் வேதத்தில் நான் வாசிக்கும் போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே அவனுடைய 36ஆம் அதிகாரத்தை நாம் தொடர்ந்துள்ள வசனங்கள் நாம் வாசிக்கும் போது, ஆமென், இந்த எசேக்கியா ராஜா தேவனுடைய ஆலயத்தை மிகவும் கனமணினவர். தேவனுடைய ஆலயத்தில் போய் ஜெபித்த ஒரு தேவ மனுஷன். இவ்விதமாக ஆண்டவரை தேடுகிற ஒரு மனிதனாக அவருக்கு கொடுக்கப்பட்ட ராஜ்யபாரத்தை இந்த எசேக்கியா ராஜா ஆளுகை செய்து கொண்டிருக்கும் போது, அசீரியா ராஜாவாகிய அந்த ராஜாவும் அவனுடைய கூட படைத்தளபதிகளும் எல்லாரும் சேர்ந்து இப்போது எசேக்கியாவுக்கு விரோதமாக படையெடுத்து வருகிறார்கள். அப்போது தேவனுடைய சமூகத்தை நோக்கி எசேக்கியா கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நம்பிக்கையோடு எண்ணி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். இவ்விதமாக அவனுடைய சமூகத்தை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்திலே நான் வாசிக்கும் போது, கர்த்தரை நோக்கி சேனைகள் கர்த்தாவே, கேருபீன்கள் மத்தியில் வாசமடைகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர், நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். 17ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, கர்த்தாவே உமது செவியை சாய்த்து கேளும், கர்த்தாவே நீர் உமது கண்களை திறந்து பாரும், சனகரிப் ஜீவமுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தை எல்லாம் கேளும். 18ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, கர்த்தாவே அசீரியா ராஜா அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி கொள்ளும் ஆண்டவரே, அவர்களுடைய தேவர்களை நெருப்பிலே போட்டுவிட்டது மெய்தான், அவைகள் தேவர்கள் அல்லவே, மனுஷ கைவேலையான மரமும் கல்லுந்தானே, ஆகையால் அவைகளை நீர்த்துளியாக்கி
வாக்கின் விடும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் விண்ணப்பிக்கிற ஆண்டவரே அவை எல்லாவற்றையும் வெறுமையாக்கிவிட்டு எங்களுக்கு துணை நின்று எங்களை தப்புவிக்க நீ போதுமானவர் என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார். அவருடைய தேவர்களை நெருப்பிலே போட்டுவிட்டது மெய்தான், அவைகள் தேவர்கள் அல்லவே, மனுஷர் கைவேலையான மரமும் கல்லும் தானே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த உலகத்துக்கு எடுத்த எல்லா காரியங்களும் மனுஷனை ஏமாற்றக்கூடியதானே, ஆனால் நீர் எனக்கு நம்பிக்கைக்குரிய தேவன் அல்லவா என்று சொல்லி தேவனுடைய ஆலயத்தில் இருந்து தேவனுடைய சமூகத்தை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார். இந்த ஜெபத்தின் பயனாக இந்த எசேக்கியாவுடைய வாழ்க்கை நடந்த நன்மையான செயலை குறித்து நான் வேதத்திலே பார்க்க முடியும். பாருங்கள், ஆமென். தேவன் இந்த எசேக்கியா ராஜாவுக்கும் விரோதமாய் நின்ற இந்த அசீரிய ராஜாவையும் அவனோடு கூட படையெடுத்து வந்த நபர்கள் அனைவரையும் நிர்மூலமாக்கும்படியாய் கர்த்தர் எசேக்கியா ராஜாவுக்கு துணையாக தூதனை அனுப்பினார். தூதனை அனுப்பி அசீரியாவின் பாளையத்திலே 1,80,000 பேரை ஒரு தூதன் சங்கரித்து விட்டார். தேவஜனமே, இந்த எசேக்கியா ஒரு மனுஷனுடைய பயத்தையோ மனுஷனுடைய பலனையோ ஒரு மனுஷனுடைய ஆதரவையோ அவன் நம்பவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை நம்பினான். கர்த்தருடைய வார்த்தையை நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்திருந்தான். ஆகவே ஆண்டவர் இந்த எசேக்கியாவுக்கு துணை நின்றார். ஒரே ஒரு தூதன் தான் அனுப்பிவிட்டார். ஆனால் அந்த ஒரு தூதனாலே 1,80,000 பேரை அந்த ஒரு தூதன் சங்கரித்து விட்டார். இன்றைக்கும் இந்த வேளையிலும் வேத வசனத்தின்படியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு எதிராய் நிற்கிற சத்துருவின் எவ்விதமான போராயுதமாக இருந்தாலும் சரி, அவைகளை சங்கரிக்கும்படியாக அவைகளை நிர்மூலமாக்கும்படியாக என் தேவன் உங்களுக்கு துணை நின்று உங்களை ஆதரிக்க இந்த நாளிலும் அவர் நல்லவரும் வல்லவரும் அவர் போதுமானவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் நான் வாசிக்கும் போது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 45ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் தேவனும் இரட்சகருமாய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறோம் இல்லை. விக்கிரங்களை உண்டு பண்ணின அனைவரும் வெட்கப்பட்டு லட்சியடைந்து போவார்கள், ஏகமாய் கலங்கி போவார்கள். 17ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆமென். ஆக இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு உண்டு, மீட்பு உண்டு. ஆமென். சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். அவனுடைய வார்த்தை கவனியுங்கள். இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் நித்திய ரட்சிப்பை கற்றுக் கொடுக்கிறார். நித்திய ரட்சிப்பினால் ரட்சிப்பை ஏற்படுத்தி அவனுடைய வாழ்க்கையிலே வெட்கமோ கலக்கமோ வராதபடி ஜெயமாய் வாழ செய்கிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன். ஆமென். இன்றைக்கும் உங்களுடைய சரீரத்தில் ஏதோ ஒரு வியாதியை குறித்து, உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு பொருளாதார கஷ்டத்தை குறித்து, உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டிய ஒரு நீதிக்காக, ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்காக, ஒரு நன்மையான காரியங்களுக்காக நீங்கள் எதிர்பார்ப்பு இருக்கலாம். அது நடக்குமோ நடக்காதோ, அல்லது என்னுடைய வாழ்க்கையில எதிரான ஒரு நிலைமையை கொண்டு வந்து விடுமோ, நான் தோல்வியை சந்தித்து விடுவேனோ என்று சொல்லி பலவிதமான காரியங்களும் உங்கள் வாழ்க்கை முன்பதாக ஒரு கேள்வி எண்ணமாக உங்களை பயமுறுத்துகிறதா இருக்கலாம். ஆமென். கர்த்தர் சொன்னார், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த வார்த்தையை எசேக்கியா ராஜா நம்பி கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து ஜெபித்தார். அந்த ஜெபம் தேவனுடைய சமூகத்தில் கேட்கப்பட்டது. அந்த ஜெபத்தின் பயனாக தேவன் பரலோகத்திலிருந்து ஒரு தூதனை அனுப்பி இந்த எசேக்கியாவுக்கும் எசேக்கியா ராஜாவுடைய ஜனத்துக்கும் விரோதமாக எழும்பி வந்த அசீரிய ராஜாவை சனிகரிப்ப மற்றும் எல்லாரையும் ஆண்டவர் நிர்மூலமாக்கி விட்டார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்த காலை நேரத்தில் வார்த்தை அனுப்பி, அவருடைய வசனத்தை அனுப்பி, அவருடைய கரத்தை நீட்டி, அவருடைய தூதனை அனுப்பி உங்களுடைய வாழ்வுக்கு அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த காலை நேரத்திலும் கர்த்தரை நம்பிக்கையோடு தேடுவோமா? நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதங்களை செய்வார்.
அவன் நமக்கு எதிராக எழுப்பி நிற்கிற எந்த சத்துடைய சூழ்ச்சியையும் கண்டு நாம் பயப்பட வேண்டாம். நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரை நம்பிக்கையாய் கொள்வோம். இந்த நாள் நாம் வாசித்து கேட்ட வேத வசனத்திலே நாம் இவ்விதமாக நாம் வாசித்தோம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை நான் நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நான் நம்பி இருக்கிறேன். அவர் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார். ஆண்டவர் சொன்னது நிறைவேறும் என்று சொல்லி நான் காத்திருக்கிறேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள், அநேக வார்த்தைகள் இந்த வேதாகமத்தில் நமக்கு சொல்லியிருக்கிறார். சங்கீதம் 130 நான் வாசித்தோம் அல்லவா, நான் கர்த்தருக்காய் காத்திருக்கிறேன், அவருடைய வார்த்தைக்காக நான் காத்திருக்கிறேன், அவர் சொன்னது என் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று சொல்லி அந்த தேவ மனுஷன் காத்திருந்தது போல இந்த வேதாகமத்தில் தேவன் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை நம்பிக்கை கொண்டு நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த காலை நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையின் எல்லா காரியத்திலும் அற்புதமான காரியங்களை தேவன் செய்வார். நம்பிக்கையோடு தேவனுடைய சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிப்போமா? நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளையிலும் உமது சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு நீர் கண்ணிடையத்தக்க தேவனாய் வெளிப்படுகிறவர். உமது சமூகத்தை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் மறு உத்தரவு கொடுக்கிற தேவனப்பா. இந்த நாளிலும் எங்களுக்கு நீர் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி தகப்பனே. நான் கர்த்தருக்காக காத்திருப்பேன், அவருடைய வார்த்தையை நான் நம்பி இருப்பேன், அவருடைய வார்த்தை என்னை நிறைவேறும், அவருடைய வாக்குத்தத்தம் என் மேல் நிறைவேறும் என்று நான் நம்பிக்கையோடு காத்திருப்பேன் என்று சொல்லி தேவ மனுஷன் சொல்லியிருப்பது போல தகப்பனே, இந்த காலையிலும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் நம்பிக்கையோடு கூட அதை நிறைவேறும் என்று சொல்லி உமக்க நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு காத்திருப்பது நல்லது என்ற வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறது போல ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நீர் எங்களுக்கு ஆண்டவர் ஏற்படுத்துகிற விடுதலைக்காக, நீர் எங்களுக்கு ஏற்படுத்துகிற அற்புதத்திற்காக, நீர் எங்களுக்கு ஏற்படுத்த போகிற ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையின்படி காத்திருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் ஒவ்வொருவருக்கு நன்மையான காரியங்களை செய்யுங்க. வியாதிப்பட்டிருக்கிற அனைவரையும் கர்த்தர் சுகமாக்குங்க. தேவையோடு இருக்கிற ஒவ்வொருடைய தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்க பண்ணுங்க. வாழ்க்கையில் விதவிதமான பிரச்சனையோடு தவிக்கிற மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் இயேசு ஒரு அற்புதமான பரிகாரத்தை ஏற்படுத்துங்க தகப்பனே. கண்ணீரோடு, கவலையோடு, துக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அப்பா தேற்றுங்க தகப்பனே. நான் உங்களை திக்கற்றலாய் விடேன் என்று சொன்னவர், நான் உங்களுக்கு பரிகாரம் கத்தென்று சொன்னவர், நான் உங்களுக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன் என்று சொன்னவர், நான் உங்களை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று சொன்னவர். அப்போ உம்முடைய வேத வாக்கு தத்தங்கள் படியாக உம்முடைய வார்த்தை நிறைவேறும் என்று நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யும் என்று சொல்லி நாங்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சகல நன்மையின் நிறைவினாலே திருப்தியாக்குங்க. அனைவருக்கும் பாதுகாப்பை கொடுங்க, சுகவாழ்வை கொடுங்க. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise God.